கும்பராசி கும்பத்தில் உள்ள சனி இப்போ மீனத்துக்கு போயிடுறார். முக்கியமா இந்த வருடம் 2025 செய்ய வேண்டிய காரியம் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. அப்படி ஒரு தகுதியில பிறந்துட்டு நம்ம தகுதி என்னன்னு தன்னைத்தானே உணர்ற கெப்பாசிட்டி இல்லைன்னு வச்சுங்க, நீங்க சுருக்கமா சொல்ற விஷயத்த விவரிச்சு விவரிச்சு பேசி 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 பிராணனே லாஸ் ஆகும். நீ ராஜாவா இருந்தாலும் ராஜாவுடைய தகுதி என்ன, ராஜாவுடைய பவர் என்ன, ராஜாவுடைய கடமை என்ன, ராஜா என்னென்ன செய்யணும்னு உனக்கு தெரியல. அப்ப நீ ராஜாவா இருந்து என்ன பிரயோஜனம்? எமை ஆதரித்தருளும் பரமரகசிய சக்தி என்னை நம்பினோரையும் ஆதரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம். ஓம் பாம்பன் சுவாமி சரணம், ஓம் பாம்பன் சுவாமி சரணம், ஓம் பாம்பன் சுவாமி சரணம், ஓம் பாம்பன் சுவாமி சரணம், ஓம் பாம்பன் சுவாமியே சரணம் சரணம் சரணம். ட்ரெண்ட் பக்தி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். 2025 இந்த 2025 பல பெரிய மாறுதல்கள் இருக்கு. அதாவது சனி பயிற்சி இருக்கு, குரு பயிற்சி இருக்கு, ராகுகேது பயிற்சி இருக்கு. இந்த பயிற்சியெல்லாம் கும்பராசிக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ கும்பராசிங்கிறது சனியோட திரிகோண வீடு. கும்பராசி கும்பத்தில் உள்ள சனி இப்போ மீனத்துக்கு போயிடுறார். ஆக மீனத்திலிருந்து ஜென்மச்சனியாக, அதாவது குடும்பச்சனியாக இருந்த சனி பகவான் இப்போ 2ஆம் இடத்துக்கு போயிடுறார். கும்பத்திலிருந்து 2ஆம் வீட்டில் இருக்கார். முக்கியமாக இந்த வருடம் 2025 செய்ய வேண்டிய காரியம் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு யாருக்கும் எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா எது சொன்னாலும் இந்த வருடம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை உங்களால் காப்பாற்ற முடியாமல் போயிடும். அதாவது உங்களை பார்க்கறதுக்கு பார்வைக்கு நீங்கள் தெளிவான மனிதராக தெரிவிங்க. குரு உங்களை 9ஆம் பார்வையாக பார்த்தாலும், மதிப்பு மரியாதைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாலும், அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்மளால் முடியாதுன்னா ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு குருட்டு தைரியம் மனசுக்குள்ளே உருவாகிறதுக்கான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு இருக்குது. குரு பார்க்குது, நமக்கு சொசைட்டியில் நமக்கு நல்ல பேர் கிடைக்குது, இதையே பலமாக வச்சுக்கிட்டு நம்ம வாக்குறுதி கொடுத்துறது, நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு அப்படின்னு செஞ்சீங்கன்னு வச்சுக்க மாட்டிக்குவீங்க. நிச்சயமாக உங்களை சிக்கலில் விட்டுரும். பெரும்பாலும் பணப்பிரச்சனையில் வாக்குறுதியே கொடுக்கக்கூடாது. யாரையும் எந்த ஒரு விஷயத்துலையும் கையெழுத்து போடும்போது நல்லபடியாக படித்து பார்த்துட்டு, அதாவது 1க்கு 10 முறை படித்து பார்த்துட்டு அப்புறம் கையெழுத்து போடுங்க. ஏன்னா சிக்கல்கள் நமக்கு எதில் வரும்? இப்போது கும்பராசிக்காரங்களுக்கு பொதுவாக சிக்கல்னா என்ன வரும் அப்படின்னா, பணத்தில் சிக்கல் வரும். வார்த்தையில், அதாவது நல்லா இருக்கிறவன்ட்ட கூட நீங்கள் பேசி சண்டை போட்டுருவீங்க உங்களை அறியாமல். அது நீங்கள் செய்யலை, கிரகங்கள் செய்ய வைக்கிது, அது வேறு விஷயம். ஆனால் இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? இல்லை, நாம் தானே இந்த உடம்பை தாங்கிக்கிட்டோம். கிரகங்கள் அதனுடைய பவரை காமிச்சாலும் செயல்பாடுங்கிறது நம்ம உடம்பு தானே. அதனால் நம்மளை அறியாமையே நம்ம என்ன பண்ணிடுவோம், நல்ல வார்த்தை தான் சொல்லுவோம், ஆனால் அவன் காதுக்கு என்னமோ அது கெட்ட வார்த்தையாக தெரியும். அந்த மாதிரி. ஏன்னா 2ல் சனி இருக்கும். 2ல் சனி இருந்தாலே என்ன ஆகும்னா, பேசிக்கிட்டே இருப்போம், சதா பேசுவோம். ஒரு விஷயம் போய் ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். போய் அந்த இந்தியன் கஃபேயில் போய் காஃபி வாங்கிட்டு வாடா, அவ்வளோதானே. அவனை காஃபி வாங்கிட்டு வர சொல்லணும், அது எந்த கடையில் வாங்கிட்டு வர சொல்லணும், இந்தியன் கஃபேயில் வாங்கிட்டு வர சொல்லணும், சொன்னால் முடிஞ்சிடும். ஆனால் இப்போ இந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி தெரியுமா அதை சொல்லுவீங்க? இப்போது நீ வண்டி எடுத்துக்க, இந்த ரோட்டில் போனேன்னா டிராஃபிக் இருக்கும், அதனால் இந்த ரோட்டுக்கு போகாது, இதுக்கு பக்கத்து ரோட்டில் போய் அப்படி போய் ஃபஸ்ட் லெஃப்ட் திரும்பிட்டேன்னு வச்சுக்க, பண்ணேன்னா 3வது ரைட்டு வரும். 3வது ரைட்டில் இருந்து திரும்பி பார்த்தேன்னா 4வது பில்டிங் இந்தியன் காஃபி. அங்கே போய் சார் கேட்டார், சாருக்கு அப்படின்னு சொன்னேன்னா அவன் ஒரு சிறப்பாக ஒரு காப்பி போட்டு தருவான். அந்த காப்பி நீ வாங்கிட்டு வரணும். இவ்வளோ தேவையா? ஒரு காப்பி வாங்கிட்டு வான்னு சொல்கிறதுக்கு இவ்வளவு பேசணும்னு சொல்லும். இந்த சனி பகவான் உங்களை பேச வைக்கும். சாதாரணமாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அந்த செடிக்கு தண்ணி ஊற்று அப்படின்னா கூட, அடடடடா செடிக்கு இப்படியா தண்ணி ஊற்றுறது அப்படின்னு நீங்கள் போய் ஊற்றி காமிச்சு, இப்படி ஊற்றணும், இப்படி ஊற்றும்போது பார்த்தியா அந்த இலை மேலே விடுது, இப்படி ஊற்றுருந்தா பார்த்தியா அந்த இது மேலே மரத்தில் படுது, இப்படிலாம் பண்ணால் தான் செடிக்கு தண்ணி ஊற்றுன மாதிரி அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் சுருக்கமாக சொல்கிற விஷயத்த விவரித்து விவரித்து பேசி 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 பிராணனே லாஸ் ஆகும். அதனால் கும்பராசி அன்பர்கள் சுருக்கி பேச பழகணும். பொதுவாக
காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சே ஆகும். கும்பராசி நேயர்கள் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு 5 to 6 உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லை, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. உட்காந்து அமைதியாக உட்காந்து வலது காலை மேலே வச்சு, அதாவது சூரிய கலை ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு பொசிஷனில் உட்காந்து நீங்கள் மூச்சை கவனிக்கணும். அந்த மூச்சு சரியாக கவனிச்சுக்கிட்டு வர 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 உங்கள் மூளை கரெக்டாக வேலை பார்க்கும். இல்லை மூளை கண்ணா பின்னான்னு தான் வேலை பார்க்கும். மூளையில் உள்ள அந்த உடைய பிரச்சனைகள் பூரா உங்களுக்கு பிரச்சனையை தான் கொண்டு வரும். அதனால் கும்பராசி நேயர்கள் இந்த வருடம் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அதிகம் பேசக்கூடாது, வாக்குறுதி கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இப்போ கும்பராசி நேயர்களுடைய உறவு முறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு அதில் எல்லாம் எந்த குழப்பமும் இருக்காது. என்னன்னு கேட்போம். அதில் எல்லாம் நல்லா தான் இருக்கும். நண்பர்கள் நல்லா தான் இருப்பாங்க, நல்லா தான் பழகுவாங்க. ஆனால் யார்கிட்டையும் உத்தரவாதம் கேட்காதீங்க, நீங்களும் உத்தரவாதம் கொடுக்காதீங்க. அது அவ்வளோதான் விஷயம். எல்லோரும் நல்லவரே, யாரும் உங்களுக்கு கெட்டதெல்லாம் கிடையாது. ஏன்னா கும்பராசிங்கிறது, கும்பராசி உலகத்தோன் கண்கிறான். அதாவது பதஞ்சலி முனிவர் கும்பராசி உலகத்தோன் கண்கிறான். கும்பராசி தான் உலகத்துக்கு உள்ள ஒரு மேக்னெட்டிக் சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறான். இந்த உலகத்தில் நடக்கிற யூனிவர்ஸுடைய டோட்டலுடைய விஷயத்தையும் சென்டர் பாயிண்ட் எதுனா கும்பராசி தான். கும்பராசினுடைய ஆளுகையில் தான் ஆளுமையில் தான் மற்ற கிரகங்கள்லாம் செயல்படுது. அவனுக்கு கிராஸ்மிக் பவர் ஜாஸ்தி. யார் யார் கும்பராசியோ அவங்களுக்கெல்லாம் கிராஸ்மிக் பவர் ஜாஸ்தி. அவன் தன்னை உணரும் தன்மையும் இருக்கும், ஈஸியாக பிறரை உணர்ந்துருவான். இவங்களுக்கு அதாவது விழிப்புணர்வு அடையணும், ஒரு தியானம் பண்ணணும், நம்ம தியானத்தில் அந்த சக்தி வரணும், இந்த சக்தி வரணும்னு மற்ற ராசிக்காரன் நினைக்கிறத காட்டிலும் கும்பராசிக்காரங்க நினைச்சாங்கன்னா ஈஸியாக அந்த சக்தி அடைஞ்சிருவாங்க. இப்போ சாய்பாபா புட்டபர்த்தி சாய்பாபா இருக்காங்க அப்படின்னு சுற்றினா திண்ணூர் வரும், அப்படின்னு சுற்றினா லிங்கம் வரும், அப்படின்னு சுற்றினா அம்பாள் வரும். இந்த மாதிரியான சித்து வேலைகள்லாம் பண்ணுறது, அந்த சித்து வேலை கற்றுக்கிறதுக்கெல்லாம் கும்பராசிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். கும்பராசியில் பிறந்து கேது செவ்வாய் இந்த மாதிரி மற்ற சப்போர்ட்டிங் கிரகங்கள் சிறப்பாக அமைஞ்சிருச்சுன்னா கும்பராசிக்காரங்க ஒரு மிகப்பெரிய சாதனையாளர்களாக வருவாங்க அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. கும்பராசியில் பிறந்தாலே கும்பம்னாலே பூர்ணத்துவம்னு அர்த்தங்க. கும்பம்னாலே பூர்ணத்துவம்னு அர்த்தம். கும்பம்னா மகுடம்னு அர்த்தம். கும்பம்னா ராஜான்னு அர்த்தம், ராஜ பதவின்னு அர்த்தம். ஸோ அப்படி ஒரு தகுதியில் பிறந்துட்டு நம்ம தகுதி என்னன்னு தன்னைத்தானே உணர்ற கெப்பாசிட்டி இல்லைன்னு வச்சுங்க, நீ ராஜாவாக இருந்தாலும் ராஜாவுடைய தகுதி என்ன, ராஜாவுடைய பவர் என்ன, ராஜாவுடைய கடமை என்ன, ராஜா என்னென்ன செய்யணும்னு உனக்கு தெரியல. ஏன்னா அப்போ நீ ராஜாவாக இருந்து என்ன பிரயோஜனம்? அப்போ முதல்ல தன்னை உணரணும், சூழ்நிலையை வரணும், பிறரை உணரணும், பிறருடைய தேவைகளை உணரணும், நல்லது நினைக்கணும், நல்லது நடக்கும். இது அவ்வளோதான் சாமி. கும்பராசிக்காரங்க ஒரு அற்புதமான உயர்வை இயற்கையாகவே பெறக்கூடிய தன்மை உள்ளவங்க கும்பராசிக்காரங்க. அதுவும் இந்த 2025ங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது உங்கள் வாக்குஸ்தானத்திலேருந்து நடத்துது. அப்போ வாக்குஸ்தானத்திலேருந்து நடத்துது. அந்த வாக்கு புனிதமாக வரணும், சிறப்பாக வரணும், சக்தியாக வரணும், ஆற்றலாக வரணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தியானம், பிரேயர் இதெல்லாம் பண்ணால் கும்பராசிக்காரங்க நிச்சயமாக ஒரு வலிமையான ராசியாக வருவாங்க அப்படிங்கிறதுல எந்தவித மாறுபட்ட கருத்தும் கிடையாது. கும்பராசியில் இருக்கிற அவிட்ட நட்சத்திரமாக இருக்கட்டும், கும்பராசியில் இருக்கிற சதய நட்சத்திரமாக இருக்கட்டும், கும்பராசியில் புரட்டாதி நட்சத்திரமாக இருக்கட்டும், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று சிறப்பு தான். இதில் ஒரு மாறுபட்ட கருத்துங்கிறது கிடையாது. இதில் புரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ளவங்க மட்டும் கொஞ்சம் குழப்பவாதிகளாக இருப்பானே தவிர மற்றபடி மற்றவங்கெல்லாம் அது சனியோடைய ஆளுகைக்கு உட்பட்டு ஒரு சிறப்பாக தான் செயல்படுவாங்க. வெளி உலக தொடர்புங்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ளவங்க மட்டும் வெளி உலக தொடர்பில் கொஞ்சம் அந்நியப்படுவான். அவனுக்கு வெளி உலகத்தை முழுமையாக புரிஞ்சிக்கக்கூடிய ஆற்றல் இருக்காது. ஏன்னா அவன் எல்லாரோடையும் பேசும்போது ஒரு ஃபில்டர் போட்டு பேசுவான். ஏன்னா கும்பராசினாலே ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதன்மை, அந்த ராஜதன்மையில் குருத்தன்மை புரட்டாதி. அதனால இவனுக்கு என்ன ஆகும்னா நான் பெரிய ஆளு அப்படின்னு யார் எதை சொன்னாலும் நான் பெரிய ஆளுங்கிற தோரணையிலே கேட்கிற போது உண்மையான தன்மை என்னன்னே தெரியாது. மற்றவங்க சொல்றதை முழுமையாக கேட்கறதே அவனால் முடியாது. மற்றவங்க சொல்றதை ஒப்பிட்டு பார்த்தே இவன் காலம்பூரா போயிடும். அதனால அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
அவங்க ஆஞ்சநேய வழிபாடு நடத்தணும். ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுறதும் இல்லாமல் சனி பகவான் அவங்களும் திருப்தி பண்ணணும். அவங்களும் போய் திருநள்ளாருக்கு போய் வழிபாடு செஞ்சால் நிச்சயமாக நல்ல பலனை அனுபவிக்க முடியும். இப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ 100 மார்க் அப்படின்னு எடுத்தால் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு எத்தனை மார்க் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 75 மார்க் போடலாம். 25 மார்க் மற்ற கிரகங்களால் ஏற்படுத்துகிற உபாதை உங்களுக்கு கிடையாது. நீங்களே உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை தான் வரும். அதனால் தன்னை உணர்வது என்பது ரொம்ப முக்கியம். 75 மார்க் தான், 75% தான் நன்மை நடக்கும், 25% தீமை இருக்கும். அந்த 25% தீமையும் உங்களுக்கு புரியும். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற சோம்பேறித்தனத்தினால அந்த தீமையால் நீங்கள் கஷ்டப்படத்தான் செய்வீங்க. தன்னை உணர்ந்து அந்த தீமையை நீக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேய வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, சனீஸ்வர வழிபாடு, இந்த மாதிரி ஏதோ ஒரு வழிபாடு, சர்வம் சிவமயம்னு சொன்னாலும் சரிதான். சிவனே கதி, ஓம் நம சிவாயா அப்படின்னு சொன்னாலும் சரிதான். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நம சிவாயன்னு சொன்னேன்னாலே போதுமானது. இப்போ ஓம் நம சிவாயாங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தையே மாற்றி சொல்கிறதுல சிறப்பு இருக்குது. சிவய நம வய நம சியமன சிவ நம சிவ யம சிவயன ஓம் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு உச்சரிப்பிலையும் ஒவ்வொரு வரியிலையும் உலகத்திலுடைய எல்லா நல்லது கெட்டதும் அதில் அடங்குது. நமக்கு இந்த மந்திரம் கெட்டதை ஃபில்டர் பண்ணிட்டு நல்லதை மட்டும் நம்மகிட்ட கொடுக்கும். அதனால வழிபாடு செஞ்சிட்டா கும்பராசி பூர்ண கும்பமாக மாறும் என்பது நிச்சயம்.